ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச விடுதலை சிறுத்தை கட்சிகளின் மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் தோழர் மோசஸ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவர்கள் பேசுவோம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். நேற்று அதிமுகவில் இருந்து தாவேகாக்கு ஆதரவு கொடுத்த ஒரு அணி, அந்த அணியை எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் அவர்கள் நீக்கியிருக்கிறாங்க. அந்த அணியை சார்ந்த சி.வி. சண்முகம் அது குறித்து பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசும்போது அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதாவது விசிக தலைவர் திருமாவளவன் அவளை முதல்வராக வச்சு திமுக, அதிமுக, விசிக இவங்க ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா விஜயால் ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாத ஒரு நிலைமையில் இருக்குது. அப்போது இதை செய்யலான்ற ஒரு ப்ரொபோசல் வந்ததாகவும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அவர் சிஎம்னாலாம் என்னால் ஒத்துக்க முடியாது, நான் வேணா சிஎம்மாக இருப்பேன், அவர் சிஎம்மாக இருந்ததுலாம் எனக்கு அதை செய்யணுன்ற அவசியம் கிடையாதுன்ற மாரி அவர் தான் அதை கெடுத்ததாகவும் சி.வி. சண்முகம் சொல்லியிருக்கிறாரு. அது எப்படி எடுத்துக்க? சமுதாயத்திலேயே மிகவும் மிக மிக பின்தங்கி இருக்கிற தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒருவருக்கு முதலமைச்சர் பதவி வாய்ப்பு வந்தது. திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக ஆக்குகிறோம் என்று திமுகவில் முன்மொழியப்பட்டது. அவர் மட்டும் முதலமைச்சர், மீதி அனைத்து அமைச்சர் பதவியிலும் திமுக, அண்ணா திமுக எடுத்துக்கொள்ள வேண்டும். 33 அமைச்சர்கள் நீங்கள் எடுத்துக்கங்க, திருமாவளவன் மட்டும் முதலமைச்சர் என்ற ஒரு வாய்ப்பு வந்தது. அது எங்களிடம், அதுதான் கடைசியாக அந்த கூட்டம் அந்த ஃபோட்டோ காட்டினாரு, அதுதான் நாங்கள் போனது. அப்போ சொன்னோம், சரி திமுகவோட நம்மளால் முடியாது, அவர் திருமாவளவன் ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது, சரி பண்ணிக்கலாமா சொல்லுங்கள், அது என்னான்னு சொல்லுங்கள். முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அது எப்படி விடுதலை சிறுத்தை கட்சின்னு ஆட்சின்னு தான் வரும்? முடியாது. நான் இருந்தால் நான் முதலமைச்சர், இல்லை என்றால் நம்ம எதிர்கட்சியாக செயல்படுவோம். இந்த சேம் வேர்டு யூஸ்ட். அதாவது அவர் சி.வி. சண்முகம் சொன்னது 2 பர்ஸ்பெக்டிவ் அவர் சொன்னார். ஒன்று எடப்பாடி பழனிசாமி விரும்பினது என்னென்னா, நம்ம திமுக நம்மளுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, நம்ம ஆட்சி அமைக்க போகிறோம், நாங்கள் பேசியாச்சு அப்படின்னாரு. ஆனால் அந்த பர்ஸ்பெக்டிவை, அந்த முடிவை சி.வி. சண்முகமும் அவர் கூட இருக்கிறவங்களும் விரும்பல. ஏன்னா நம்ம திமுக வர்சஸ் அதிமுகன்ற மாதிரியான ஒரு மனநிலையில் நம்ம டிராவல் பண்ணிட்டோம், நம்மளால் அது முடியாது அப்படின்ட்டாங்க. ஆனால் திமுக வேற ஒரு ஆஃபரும் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்கன்னா, பொதுவாக ஒரு ஆள், அதாவது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை நம்ம முதலமைச்சராக நிறுத்துருவோம், நம்ம ஆதரவு கொடுப்போம், நீங்கள் மினிஸ்டர் போஸ்டிங் ரொம்ப கீ போஸ்டிங்லாம் கூட நீங்கள் எடுத்துக்கங்க, ஆனால் அவர் முதல்வர் அப்படின்ற ஒரு கோரிக்கை முன் வச்சாங்க. அதை இவர் நிராகரிச்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் இப்போ சி.வி. சண்முகம் சொல்லிட்டாரு, இது உண்மையா பொய்யா என்ன நடந்தது அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி தான் விளக்கணும். அப்படி ஒரு ப்ரொபோசல் இருந்துதா, அதை ஏன் நம்ம நிராகரிச்சோன்னு. எடப்பாடி பழனிசாமி அரசியல் காரணத்துக்காக மட்டுமே ஒருவேளை அது உண்மையா இருந்திருந்தால், அந்த புரிதல்ல இருந்து நான் பேசுறேன், அரசியல் காரணத்துக்காக மட்டுமே அந்த முடிவு எடுத்திருப்பாருன்னு நான் நம்பல. ஏன்னா அதுக்கு ஒரு சமூக காரணமும் இருக்கு. அரசியல் காரணம்னா, இவர் மு.க. ஸ்டாலின் அவர்களையோ உதயநிதி அவர்களையோ முதலமைச்சராக ஏற்று போனார்னா பொலிட்டிக்கலா இவருக்கு செட்பேக், பொலிட்டிக்கல் ரீசன். ஆனா தலைவரால அந்த பொலிட்டிக்கல் செட்பேக் இவருக்கு ஏற்பட போறது கிடையாது. அப்போ இதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ரீசன் மட்டும் கிடையாது, இதுக்கு பின்னால சோசியல் ரீசன் இருக்கிறதா நான் நம்புறேன், நான் பிலீவ் பண்றேன். ஏன்னா அவருக்கு தலைவர் எழுச்சி தமிழர் அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய ஆட்சி, அதுக்கு நம்ம சபார்டினேட்டா போனோமா அப்படின்ற ஒரு உளவியல் அவர்கிட்ட இருக்கிறதுனால அந்த சாதிய எண்ண ஓட்டத்திலிருந்து தான் அதை அவர் தவிர்த்திருப்பார்னு நான் விரும்புகிறேன், நான் நம்புகிறேன். இல்லைன்னா அவர் அதை கிளாரிஃபை பண்ணணும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் என்றைக்குமே நாங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர், எங்கேயுமே எங்கள் தலைவர் அவரை முன்னிறுத்துக்கிறது கிடையாது. ஏன்னா தலைவர் திருமாவர்கள் முதலமைச்சர் ஆகணும்னு விரும்புறது ஒரு கட்சியுடைய விருப்பம் மட்டும் கிடையாது. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதை விரும்புது, அதனால தலைவர் திருமாவர்கள் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா கிடையாது. விசிகாவோட ப்ரொபோசல் இது கிடையாது. இல்லை, விசிகாவோட ப்ரொபோசல் இது ஒரு கட்சியுடைய விருப்பமா இருக்கக்கூடாதுங்க. இது யாருடைய விருப்பமா இருக்கணும்னா, ஒரு அரசியல் கட்சியுடைய விருப்பமா இல்லாம ஒரு சமூகத்துடைய விருப்பமா அது இருக்கணும். அப்போ இந்த ஸ்ட்ரக்சர், சோசியல் ஸ்ட்ரக்சர் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணணும். விடுதலை இந்த தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழல் எப்படி இருக்குன்னா, இது லீடர் பேஸ்ட் ஒரு பாலிடிக்ஸ் பேசக்கூடிய ஒரு மாநிலமாக தான் இருக்கு. இமேஜ் அதாவது பொலிட்டிக்கல் லீடர் பேஸ்டு ஒரு அரசியல பேசக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கு, பார்ட்டி பேஸ்டு கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி இங்க ரூலிங் பார்ட்டியா இருக்கிறாங்க, அவங்க ஒரு முதலமைச்சரை முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்க மாட்டாங்க. அந்த கட்சி வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா யார் முதலமைச்சர்ன்றது அந்த பொலிட் பியூரோ முடிவு பண்ணும். அப்படி ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருந்திருந்தால், ஒரு அரசியல் கட்சி, இப்போ திமுகன்ற ஒரு அரசியல் கட்சி அதிகாரத்துக்கு வராங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதிமுக யாரோ அதிகாரத்துக்கு வராங்கன்னா அவங்க கிட்ட ஒரு பொலிட் பியூரோ இருக்கும், அவங்க யாருன்றதை தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ எல்லா சமூகத்துக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்கும். ஆனால் இங்கே சுச்சுவேஷன் அப்படி கிடையாது. ஒரு தலைவரை முன்னிறுத்தி தான் தேர்தலை சந்திக்கக்கூடிய சூழல் இங்கே இருக்கு. அதனால அது அந்த தலைவர் பேஸ்ல, அந்த தலைவர் கரிஷ்மாட்டிக்ல கிட்டத்தட்ட 20 வருஷம் 30 வருஷம் இங்கே அரசியல் சூழல் மாட்டிக்குது. அப்போ
தலித் சமூகத்திலிருந்து யாரோ ஒரு தலைவருக்கு அந்த தகுதி இருந்தா கூட இப்ப தலைவர் திருமாக அவர்களுக்கு முதலமைச்சர் ஆவதற்கான தகுதி இருக்கு, அதற்கான வாய்ப்பும் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வாய்ப்பை கெடுக்கக்கூடிய ஒரு ஆட்கள் இந்த மாதிரியான ஆட்கள் இருக்காங்கன்னு அப்போ தலைவர் திருமா அவர்களே வந்து அதை குறித்து அவர் சொல்லும் போது என்கிட்ட சில நண்பர்கள் அப்படி பேசினாங்க, அந்த ப்ரொபோசல் என்கிட்ட முன் வச்சாங்க, எனக்கு தெரியும் அதுக்கான சூழல் வந்து இப்போ சமூகத்தில் கிடையாது, இப்போ இல்லை இன்னும் 100 வருஷம் ஆனாலும் அந்த சூழல் கிடையாதுன்றாங்க. இவர் எல்லா விஷயத்தையும் அட்ரஸ் பண்ணியிருக்கிறாரு, தமிழ்நாடு முழுக்க சுற்றி இருக்கிறாரு, எல்லா பிரச்சனையிலையும் களத்தில் நின்று போராடி இருக்கிறாரு. வெறும் எஸ்சி/எஸ்டி மக்களுக்காக மட்டும் கிடையாது, ஓபிசி மக்கள் ரிசர்வேஷன், அவங்களோட எம்பவர்மெண்ட், இது எல்லாத்துக்காகவும் பேசியிருக்காரு. கான்ஸ்டியூஷன் பாதுகாப்பு, இந்திய இறையாண்மையை பாதுகாக்கிறது, சிறுபான்மை நலன் பேசுறது, இது எல்லாமே பேசியிருக்காரு. எல்லாம் களத்திலே நின்று இருக்கிறாரு. ஒரு சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கிறாரு. இந்தியா கூட்டணியில் ஒரு முக்கியமான ஆளாகவும் இருக்கிறாரு. இதெல்லாம் விட என்ன ஒரு தகுதி வேணும் ஒரு சமூகத்திலே ஒரு முதல்வராக ஒத்துக்கிறது? ஏன் அது நடக்க மாட்டேது? ஓபிசி தலைவர்கள் அறியப்படையவர்களே அந்த சொந்த சமூகத்துக்கே துரோகம் செய்யும் போது அவங்களுக்கான நலனையும் அவர் பேசியிருக்கிறாரு. இது ஏன் இது சமூகம் ஏற்றுக்க மாட்டேதுன்னு அவர் சொன்ன ஒரு மீனிங் என்ன? அதாவது என்னன்னா, அந்த ஒரு சாதிய பழக்க வழக்கன்றது வந்து ஒரு இண்டிவிஜுவல் ப்ராக்டிஸாக இல்லை, ஒரு தனி மனிதனுடைய பழக்க வழக்கம் மட்டும் அது இல்லை. கேஸ்ட்ன்றது பார்க்கறதுன்றது வந்து ஒரு சோஷியல் ப்ராக்டிஸாக மாறி போயிருக்கு. எல்லாருக்கிட்டையுமே அந்த பிரச்சனை இருக்குது. எல்லாரும் சாதி ஒழிணும்னு நினைச்சா கூட தான் சாதி வாழணுன்ற மனநிலையோட தான் ஒவ்வொருத்தரும் இருக்கிறாங்க. அப்போது இந்த கட்டமைப்பு இருக்குல்ல, இந்த கட்டமைப்பு மாறாத வரைக்கும் தலைவர் திருமாவர்களுக்கு எல்லா தகுதியும் இருந்தாலும், முதலமைச்சர் ஆவதற்கான எல்லா தகுதியும் இருந்தாலும் அவரால் அந்த இடத்துக்கு போக முடியாத ஒரு சூழல் இங்கே இருக்குது. இந்த கட்டமைப்பை உடைக்கணும்னா யார் உடைக்கணும்னா, ஏதோ ஒரு அரசியல் கட்சி, ஒரே ஒரு அரசியல் கட்சி முன்னெடுப்புனால இது உடையாது. ஒட்டுமொத்த சொசைட்டிக்குமே இந்த கான்ட்ரிபியூஷன் இருக்குது, ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே இந்த கான்ட்ரிபியூஷன் இருக்குது. லாங் டேர்மில் இது எல்லா இடங்கள்லையுமே பேச வேண்டிய சூழல் இருக்குது. ஸ்கூலில் ஆரம்பித்து காலேஜில் இருந்து எல்லா இடங்கள்லையுமே, குடும்ப உறவுல இருந்து எல்லா தளங்கள்லையுமே இதை இன்னும் வீரியமாக கொண்டு போக வேண்டிய தேவை இருக்குது. இன்னமும் சாதியை, அதாவது எங்கள் தலைவர் பல இடங்களில் ஒரு இடத்துல முக்கியமாக சொல்லியிருக்காருங்க, என்னென்னா கான்ஸ்டிடியூஷன் ப்ராக்டிஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட 70 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் கான்ஸ்டிடியூஷன் எந்த இடத்துல வந்து முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குன்னா அரசியல் பிரதிநிதித்துவத்தில் மட்டும்தான் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. சோஷியல் ப்ராக்டிஸ்க்கு இன்னும் கான்ஸ்டிடியூஷன் வரவே இல்லை. இன்னும் திருமண உறவை எதை வச்சு மாப்பிள்ளை பார்க்குறாங்க, பொண்ணு எடுக்கிறாங்க, அந்த உறவு எப்படி மேற்கொள்கிறாங்க, சாதியை வச்சு தான் டிசைட் பண்ணுது. கேஸ்ட் தான் ஒரு பெரிய டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது. இன்னமும் கிராமங்களில் போய் பாருங்கள், அந்த கட்டமைப்பை எந்த அரசியல் கட்சியும் உருவாக்கல. ஊர் பகுதி இங்கே இருக்கணும், தலித் மக்கள் வாழக்கூடிய பகுதி இந்த இடங்கள்ல இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த கட்டமைப்பை ஒரு அரசியல் கட்சி உருவாக்கல. ஆனால் ஆண்டாண்டு காலமாக இந்த ப்ராக்டிஸ் இப்படி தான் இருக்குது. அப்போது அர்பனைசேஷன் ஆகிற இடங்கள்ல அது மாறுதான்னு கேட்டால் அந்த குடியிருப்பு பகுதி மாறி இருக்கு. ஆனால் உளவியல் ரீதியாக அவன் அந்த கேஸ்ட் மனநிலையில் தான் இருக்கிறாங்க இன்னும் முழுக்க முழுக்க. ஸோ அப்போது எங்கள் தலைவருக்கு எல்லா தகுதியும் இருந்து கூட மக்கள்கிட்ட போயிட்டு எல்லா பிரச்சனையும் அவர் அட்ரஸ் பண்ணுறாரு, எல்லா தரப்புப்பட்ட மக்கள் பிரச்சனையும் எடுத்து போராடுறாரு, அவங்களுடைய குரலாக இருந்தாருன்னா கூட இந்த சாதின்ற பார்வையிலிருந்து அது அடிபட்டு போகுது. அப்போ இந்த இடத்துல இந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய தலைவர்களே அதை பார்க்குறாங்க. இப்போது பிரதான எதிர்க்கட்சி அதிமுக, இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல தலைவர் திருமாவர்கள் முன்னிருந்து அவர் முதலமைச்சராக இருந்தாருன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருந்திருக்கும். அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாருன்றது இந்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ இது இந்த இடத்துல கெடுத்தது யாரு? அப்போது ஒரு பிரதான எதிர்க்கட்சியுடைய தலைவராக அதை லீட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதை வந்து அரசியல் பார்வையிலிருந்து மட்டும் கிடையாது, சமூக பார்வையிலிருந்து அதை நெக்லெக்ட் பண்றாரு, சாதி பார்வையிலிருந்து அதை வந்து அதை புறந்தள்ளுறாரு. அப்போ எப்படி அவரால் வர முடியும்? அப்போ அதுதான் நாங்கள் இது வந்து பாராளுமன்றமோ இல்லை சட்டசபையோ யார் முதலமைச்சர்ன்றதை முடிவு பண்ணக்கூடிய இடம் மட்டும் அது மட்டும் கிடையாது. சொசைட்டியில் அந்த சேஞ்ச் நடந்திருக்கணும். அது நடந்திருந்தாருன்னா தலைவரால் அந்த இடத்துக்கு நகர முடியும். அது இல்லை. இப்போ இவர் எடப்பாடி பழனிசாமி தான் அதை கெடுத்து விட்டார். இப்போ என்ன ஆக போகுது? கட்சி 3 துண்டா உடஞ்சி போச்சு. எனக்கு என்ன ஒரு வேடிக்கைன்னா, அதிமுக பல துண்டா உடையுது, ஆனால் எந்த உடஞ்ச எந்த துண்டுமே பாஜக எதிர்ப்புன்றது தீவிரமாக முன்னெடுக்க மாட்டேங்குது. எத்தனை ஃபேக்ஷனாக உடஞ்சாலும் சரி, அது வந்து ஓபிஎஸ் ஃபேக்ஷனாக இருந்தாலும் சரி, சசிகலா ஃபேக்ஷனாக இருந்தாலும் சரி, இல்லை டிடிவி தினகரன் ஃபேக்ஷனாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ வந்து இருக்கக்கூடிய சிவி சண்முகம் உட்பட நான் சொல்கிறேன், யாருமே பாஜக எதிர்ப்பு அப்படின்றதுல மட்டும் வந்து தீவிரமாக இருக்க மாட்டேன்றாங்க. முழுக்க முழுக்க வந்து திமுக எதிர்ப்பு, சாஃப்டா பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஒரு சூழல் தான். அப்போ இவங்களை ஹேண்டில் பண்ணுறது யாரு? மொத்தமா வந்து அதிமுகவுடைய மோடஸ் ஆபரண்டியே பிஜேபி தான் நம்ம பார்க்க. சிவி சண்முகம் ஃபிராக்ஷன் என்டிஏ கூட்டணியில இருந்து அவங்க வந்து அதிமுகலேருந்து விலகிறேன் பிரியர்லாம் சொல்ல எங்கள் பொதுச் செயலாளர் வந்து எடப்பாடி பழனிசாமின்றதெல்லாம் ஒத்துக்கிறாங்க. ஆனால் அவங்க 2026 வந்து பாஜக கூட கூட்டணி வேணாம் அப்படின்னு அவங்க கருத்து சொல்லினாலும் எடப்பாடி தான் தனிப்பட்ட முறையில் அந்த முடிவு எடுத்துட்டாரு, எங்ககிட்ட கன்சல்டே பண்ணல அப்படின்னு சொன்னதாகவும் அந்த கருத்து எல்லாமும் வெளிப்படுத்துறாங்கல்ல. அப்போ அவங்க இந்த இதுல இருந்து பிரிகிறாங்கன்னா அது பாஜக எதிர்ப்போட தான் இருக்குதுன்றதை மற்றவங்க அட்ரஸ் பண்றது. இப்போ சிவி சண்முகத்தோட கூட இருக்கக்கூடிய வேலுமணி வந்து பாஜக ஆதரவுல எவ்வளோ தீவிரமா இருந்தாரு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட பிஜேபியோட நம்ம கூட்டணி வைக்காதுதான் நம்ம தோல்விக்கு காரணம்ன்ற அளவுக்குலாம் அவங்க போய் பேசினாரு. ஆனால் இப்போ யாரோட இருக்கிறாரு? அவரு
சிவி சண்முகத்தோடு இருக்கிறார். அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க தரப்பு நாங்க பாஜக வேணான்னு சொன்னோம்னு சொல்றாரு. இந்த சூழல்ல அவர் அதை சொல்றாரு. சரி, நாடாளுமன்ற தேர்தல் போது அப்ப எஸ்பி வேலுமணியுடைய வாய்ஸ் வேற வரல இருந்தது அந்த இடத்துல. அப்போ அதிமுகல எத்தனை ஃபிக்ஷன் உடைஞ்சாலுமே அது பாஜக எதிர்ப்புன்றதை தீவிரமா முன்னெடுக்காத ஒரு ஃபிராக்சரா தான் இருக்கிறாங்க. அவங்க அந்த பிரிவா தான் இருக்கு. இவங்களும் அப்படிதான் இருப்பாங்க. அப்படியே தான் இருக்கிறாங்க. ஆமா, இல்லன்னா இவங்க பிஜேபி தான் எங்களை இந்த அளவுக்கு வந்து எங்க கட்சியை இத்தனை துண்டா உடைச்சது, எங்களை டைல்யூட் பண்ணது யாருன்னா பாஜக தான். இப்போ அதிமுக ஒருங்கிணைஞ்ச அதிமுகவை தானே வந்து அம்மையார் ஜெயலலிதா கையில கொடுத்துட்டு போனாங்க. இத்தனை ஃபேக்ஷனா உடைச்சது யாரு? அந்த ஓட் பேங்க் இத்தனை ஃபேக்ஷனா உடைச்சது யாரு? எம்பி சீட்டை வந்து இந்தியாவில 3வது பெரிய கட்சியா அதிமுக இருந்தது. இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு எம்பி சீட்டு கூட இல்லை. அப்போ இந்த நிலைமைக்கு அவங்களை உருவாக்குனது யாரு? அப்போ யாரோட போய் அவங்க கூட்டு சேர்த்ததுனால தான் இந்த சூழல் ஏற்பட்டுச்சு. இப்படி வந்து ஒரு காரணத்தை சொல்லி இவங்க எதிர்ப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. இப்போ இவங்க அதாவது இவங்க இந்த நேரம் டிவிக்கு பக்கம் காத்தடிக்குது. இந்த சூழல்ல நம்மளுக்கு ஏதாவது ஒரு அதிகாரம் கிடைக்குமா, வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நகரக்கூடிய ஒரு பார்வையில தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இவங்க உண்மையிலே அதிமுக நலன்லேருந்து யோசித்திருந்தாங்கன்னா நம்மளை போன்ற ஆட்கள் எவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தோம், உங்களை வந்து அதிமுகவை முழுக்க முழுக்க பிஜேபி தான் வந்து உடைக்குது, இந்த கட்சியை டைல்யூட் பண்ணி இந்த கட்சியை முழுமையா அழிப்பது தான் அவங்களுடைய நோக்கமேன்றதை நம்ம எவ்வளவு வெளியில இருந்து சொன்னோம். எங்க தலைவர் சொன்னார், அதிமுக நலனை கருதி எங்க தலைவர் அதை வந்து சொன்னார். எதையுமே அவங்க கேட்கல. இன்னைக்கு என்ன நிலைமை ஏற்பட்டிருக்கு பாருங்க. நாளைக்கு டிவிக்கவும் இந்த நிலைமைக்கு தள்ளப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ சிவி சண்முகம் அவர்கள் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, அதை எடப்பாடி பழனிசாமி தான் இல்லை நான் அப்படி சொல்லலைன்றதை விளக்கணும். விளக்கலைன்னா எடப்பாடி பழனிசாமி சொன்னதாக தான் நாங்கள் புரிஞ்சு கொள்வோம். அப்போ அவருக்கு அது ஒரு அரசியல் காரணம் மட்டும் கிடையாது, சாதிய புத்தி சமூக காரணத்தினுடைய பார்வையில் இருந்து தான் அதை அவர் நெக்லெக்ட் பண்ணியிருக்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே, இப்போ அந்த சிவி சண்முகம் டீம் அவங்க வந்து அமைச்சரவையில் இடப்பட போகிறாங்க, தாவேக்காவோட அமைச்சரவையில் அவங்களுக்கு வந்து அமைச்சர் பதவிகள் கொடுக்கப்படும், வாரியங்கள் கொடுக்கப்படும் அப்படின்லாம் வந்து எடப்பாடியே வந்து சொல்லி இப்படி பேரம் பேசி தான் அவங்களை சேர்த்துருக்குறாங்கன்னு சொல்ல போகிறாங்க. மற்றவங்களும் அதான் சொல்கிறாங்க. யோசிச்சு பார்த்தா இவங்களுக்கு வேற காரணமும் கிடையாது. அப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னா விசிகாவோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கும்? ஏன்னா நீங்க வந்து அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கான ஆதரவு வந்து கொடுத்துருக்கிறீங்க, அதுல விசிகாவோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கும்? விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் ஆதரவு கொடுக்கும்பொழுது ஏன் ஆட்சி அதிகாரத்தில் நீங்கள் பங்கேற்கல, பவர் ஷேரிங்கில் ஏன் பங்கேற்கலன்ற ஒரு கேள்வி எங்களை நோக்கி ரொம்ப அதிகமாக இருந்தது. என்ன காரணம்னா, நாங்கள் ஏன் பங்கேற்கலன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் அதுக்கான அர்த்தமும் இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் ஏன் டிவிக்கே ஆட்சியை பிடிச்சதுக்கப்புறம் ஏன்னா அதுக்கான சூழல் அமைஞ்சிடுச்சு, கிரவுண்ட் அதுக்கான சிச்சுவேஷன் இருக்கு. ஆமா, காங்கிரஸ் வந்து 5 சீட்டு வச்சுக்கிட்டு அவங்க அமைச்சர் பதவி கேட்கறாங்க, கொடுக்குறாங்க, உங்களுக்கும் கொடுக்கறதுக்கு தயாரா தான் இருக்கிறாங்க. இத்தனைக்கும் விஜய் வந்து நான் பெரும்பான்மை பெற்றா நான் கொடுக்க மாட்டேன்லாம் அவர் சொல்லல, பெரும்பான்மை பெற்றிருந்தாலும் நான் அதிகாரத்தில் அது கொடுப்பேன்னு தான் சொன்னார். ஆனா ஏன் விசிக்கு அந்த ஆப்ஷன் நாங்கள் டச் பண்ணல அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்க டிவிகேவுடைய தன்மையை பாருங்க. டிவிகேல இருக்கக்கூடிய மிக முக்கியமான அமைச்சர் இப்போ வந்து கல்வித்துறை அமைச்சர் வெங்கட்ராமன் ஒரு தேர்வாயிருக்கிறார். பெரியார் திடலுக்கு எல்லாரும் வந்து விஜய் அவர்கள் மரியாதை செலுத்துவதற்காக பெரியார் திடல் போனார். அங்க ராஜ்மோகன் அவர்கள் வந்து கோஷம் போட்டுறாங்க. நீங்க நல்லா பாருங்க, இந்த வெங்கட்ராமன் என்றவர் வந்து எந்த கோஷமும் போட்டிருக்க மாட்டார். ரொம்ப சைலண்டா அமைதியா அவர் கையில இருந்து பெரியார் வாழ்க அந்த சமூக நீதிக்கான குரல் எந்த இடத்துலயுமே அவர் அக்னாலஜ் பண்ணி அவருடைய உடல் மொழியில அது வெளிப்பட்டே இருக்காது, வாயை கூட திறக்காம நிற்பார். அவர் என்ன சொன்னார்னா, டிவிகேல சேர்றதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, டிவிகேல சேர்ந்து அப்புறமா அவர் சொல்றாரு ஆன்டி பிராமினிசம் அந்த ஐடியாலஜின்றது அவுடேட்டட் அப்படின்றாரு. அப்போ இப்படி சொல்லக்கூடிய பெரியார் தான் அவங்களோட கொள்கை தலைவர்னு சொல்றாங்க. ஆனா பெரியாரை வந்து சித்தாந்தங்கள் வந்து காலாவதியாகி போனதுன்னு சொல்லக்கூடியவரை ஒரு அமைச்சராக்கி இருக்கிறாங்க. கீர்த்தனான்ற ஒரு அமைச்சர், அவங்க முழுக்க முழுக்க பாஜக ஆதரவா பல ரீல்ஸ் போட்டிருக்கிறாங்க. இந்தி கட்டாயம் படிச்சாகணும், இந்தி வேணும்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. அவங்க ஒரு அமைச்சராக இருக்கிறாங்க. நம்ம திருப்பரங்குன்றத்தை வந்து அயோத்தியா மாற்றுவேன்னு சொன்ன எச் ராஜாவோட நெருங்கிய தொடர்புடையவர் நிர்மல்குமார், பக்க ஆர்எஸ்எஸ்லயே பயிற்சி பெற்றவர், அவரு ஒரு அமைச்சரா மாறி இருக்கிறார். இவர் மொத்த கட்சியுமே விஜய் அவர்கள் ஆளுநர் வந்து கான்ஸ்டிடியூஷனுக்கு அகேன்ஸ்டா நடந்துக்கிறார். வெளிப்படையா வந்து இவர் கூப்பிட்டு பதவி பிரமாணம் பண்ணி வச்சிருக்கணும், ஆனா அதை பண்ணல. ஆனா ஆளுநரை எதிர்க்கக்கூடிய ஒரு அந்த எதிர்ப்பு தன்மைன்றது விஜய் கிட்டையும் இல்லை, டிவிகேலையும் இல்லை. இப்போ இது மொத்த ஸ்ட்ரக்சரை நீங்க பாருங்க. மொத்தமா வந்து பிஜேபி எதிர்ப்புன்ற ஒரு பார்வையில இருந்து பார்த்தோம்னா எல்லா இடங்கள்லையுமே இவங்க வந்து அந்த சாஃப்டா கூட இவங்க எதிர்க்கக்கூடிய ஒரு வெளிப்பாடு இவங்க கிட்ட இருந்து தெரியல. கட்சி பதவிக்கு வந்ததுக்கு அப்புறமா உடனடியா இவங்க என்னன்னா வந்து ஒரு ஜோஷியரை கூட்டின்னு வந்து இவர் வந்து அரசியல் பொலிட்டிக்கல் போஸ்டிங்களை கொண்டு வந்து அட்வைசரை கொண்டாந்து அமர்த்துறாங்க. ஸ்டேட்ன்றது செக்யூலர் ஸ்டேட் தான். அப்ப அந்த செக்யூலர் ஸ்டேட்ன்ற மீனிங் என்ன, எந்த மதத்தையும் நீ சாராம இருக்கணும். கான்ஸ்டிடியூஷன் அதுதான் சொல்லுது. இன்னும் சொல்ல போனா கான்ஸ்டிடியூஷன் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில மூட நம்பிக்கைகளை ஒரு அரசு ஊக்குவிக்க கூடாது, அதுக்கு மாறா அறிவியல் தொடர்பான வந்து கண்டுபிடிப்புகளுக்கு அரசு கவனம் செலுத்தணும். விசிகாவுடைய எம்எல்ஏ வன்னியரசு அவர்கள் கூட அதான் சொன்னாங்க, வலியுறுத்தி பேசியிருந்தாங்க. அப்போ அதை அவங்க பண்ணாங்கன்னா இல்லைன்னா அதிகாரத்துக்கு வந்ததுமே கொண்டு வந்து இவரை கொண்டு வந்து
அமர்த்திருந்தாலும் நம்ம பார்த்தோம். ஆனா விசிகாவோட தலைவர் திருமாவளவன் அவர்கள் அவர்கிட்ட வந்து இதை குறித்து பத்திரிகையாளர் கேட்கும்போது அவர் வந்து அவங்க கட்சியோட செய்தி தொடர்பாளர், அவங்க கட்சியோட ஒரு நிர்வாகிக்கு அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க, அப்படிதான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம ஜோசிதன்றதும் மத ரீதியா பாகுபாடு பார்க்கறதுன்றதும் வேற, ரெண்டுத்தையும் வந்து ஒன்னா பார்க்க கூடாதுன்ற விளக்கம் அவர் கொடுக்குறாரு. இல்ல அவர் எங்க தலைவர் வந்து அந்த பிரஸ் மீட்டை கொடுத்தக்கூடிய சூழலை நீங்க பாருங்க. அவர் அந்த ப்ரெஸ்ஸை சந்திக்கிறதுக்கு ஒரு சில நேரங்களுக்கு முன்னாடி தான் அவர் அந்த போஸ்டிங்கில் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அவரை பற்றிய போதிய விவரங்கள் எங்கள் தலைவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது எங்கள் கட்சியில் எங்கள் தலைவர் அடிக்கடிக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், மதவாதிங்க வேற, மத நம்பிக்கை உடையவங்க வேற. அப்போ ஜோசின்றது அவரோட தனிப்பட்ட நம்பிக்கை சார்ந்துதான் இருக்கும் அப்படின்ற புரிதல்ல இருந்து அதை எங்கள் தலைவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆனால் லாஸ்ட் அப்டேட் என்ன, எங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய கடைசி அப்டேட் என்ன, கடைசி நிலைப்பாடு என்ன, அண்ணன் வன்னியரசு அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் பேசினதுதான். அவர் தலைவரோட ஒப்புதல் இல்லாமல் அதை பேசியிருக்க மாட்டார். அதுக்கப்புறமா அந்த நபரை பற்றி அவர் என்னெல்லாம் வந்து எவ்வளவு பிற்போக்குத்தனமா பேசியிருக்கிறார் அப்படின்ற கருத்தெல்லாம் எங்க தலைவர் பார்க்கிறார். அப்புறமா வன்னியரசன் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு கட்சியோட நிலைப்பாடு இதுதான், இதை நீ ரிஃப்ளெக்ட் பண்ணு வன்னியரசன் கிட்ட சொல்லி அனுப்புவதனுடைய விளைவு தான் வன்னியரசன் அங்க பேசுறாரு. ஆமா, வன்னியரசனுடைய வாய்ஸ் தான் தலைவருடைய வாய்ஸ். லாஸ்ட் அப்டேட் எதுங்க, வன்னியரசன் சட்டமன்றத்தில் பேசின பேச்சு தான். அப்ப அவர் சாதாரணமா பேசிட்டு போல. அப்போ இந்த பிளாக் மேஜிக்னால எவ்வளவு முற்போக்குவாதிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்றத டேட்டாவோட பேசுறாரு. 2013 வந்து தபோல்கர், 2015 வந்து பன்சாரே, 2015 கல்பூர்கி, இவங்கெல்லாம் யாருன்னா மகாராஷ்டிரால வந்து RSS பாஜகவை எதிர்த்தவங்கன்றதை தாண்டி பில்லி சூனியம் இந்த மாதிரி ஜோதிடத்தை எதிர்த்து பேசினவங்க. அவங்க வந்து கொலை செய்யப்படுறாங்க. யாரால கொலை செய்யப்படுறாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், RSS-ஆல தான். ஆனா அவங்க யாரு அவங்களை கொலை பண்ணாங்கன்றதை கண்டுபிடிச்சாங்களா? இப்போ வரைக்கும் கிடையாது. அப்போ அதுக்கான அடித்தளத்தை டிவிக்கு இங்க அமைச்சிடக்கூடாது. மகாராஷ்டிராவில் நடந்தது, இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டேட் அட்வைசரா ஒரு ஜோசியம் சொல்ற ஒருத்தர் இருக்கிறாரு, மூட நம்பிக்கை ஊக்குவிக்கிற ஒருத்தர் இருக்கிறாருன்னா இதுக்கான பேஸ் ஸ்ட்ரக்சரிங் அமைய ஆரம்பிச்சிடும். 10 வருஷத்துக்கு அப்புறமா தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு பன்சாரை வந்து சுட்டு கொல்லப்படலாம். அப்போ அந்த பார்வையிலிருந்து டேட்டாவோட வேற எந்தெந்த மாநிலங்கள்லாம் இப்படி நடந்திருக்குது, எவ்வளவு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, நம்மளுக்கு தேவை வந்து பிளாக் மேஜிக்கை அபாலிஷன் பண்றதுக்கு ஒரு ஆக்ட் தான், சட்டம் தான் தேவைன்றத வன்னியரசன் துல்லியமா சட்டமன்றத்தில் பேசினார். அவர் யாருடைய குரல்? விசிகாவோட குரல். விடுதலை சிறுத்தை கட்சியுடைய வந்து அவர் குழு தலைவர் அவர் தான். அவர் யாருடைய குரல்னா விசிகாவுடைய குரல், தலைவர் திருமாவர்களுடைய குரல். அப்போ லாஸ்ட் அப்டேட் எதுன்னு நீங்க பாருங்க. தலைவர் அந்த சூழல்ல பேசினதுன்றது என்னன்னா, நாங்க என்னைக்குமே விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதவாதிகளையும் மத நம்பிக்கை உடையவங்களையும் பிரிச்சு பார்க்க தன்மை கொண்டவங்க நாங்கள். அதனால தான் எங்கள் தலைவரை பார்க்கறதுக்கு இந்து மதத்தில் தீவிர நம்பிக்கை உடையவங்க யாராவது வந்தாங்கன்னா கூட தலைவர் அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்கள சந்திப்பார். ஏன்னா அது அவங்களுடைய பர்சனல் பிலீஃப், அது வேற. அதை வந்து ஒரு ஸ்டேட்டுக்குள்ள கொண்டு வந்து வைக்கிறாரு. மன்னராட்சியை எதிர்க்கிறேன்னு விஜய் பேசுறாரு. மன்னராட்சியில் யார் அவருக்கு ஆலோசகராக இருப்பாங்க? ராஜகுருக்கள் ஆலோசகராக இருப்பாங்க. அது போல ஒரு ஜோசியத்தின் மேலே அதீத நம்பிக்கை கொண்டு வந்து நீங்கள் அட்வைசராக வைக்கிறீங்கன்னா அது எப்படி யாராலும் ஏற்றுக்க முடியாது இல்லையா? அந்த கட்சியில் இன்னொரு எம்எல்ஏ ஒருத்தவங்க ஜோசியத்தின் மூலமா கேன்சரை குணமாக்க முடியும்னு பேசினவங்க ஒரு எம்எல்ஏவா இருக்கிறாங்க. இந்த சூழல்ல இருந்து நாங்க பாக்குறோம். அப்ப டிவிக்கேவை நாங்க எப்படி வேல்யூ பண்றோம்னா, பாரு, பெரியார் எதிர்ப்பு பேசினவர் ஒரு அமைச்சரா இருக்கிறார், இந்தி கட்டாயம் வேணும்னு சொன்னவங்க ஒரு அமைச்சரா இருக்கிறாங்க, மோடியே வழிபடுறவங்க, ஆமா மோடியை வழிபடுறவங்க ஒரு அமைச்சரா இருக்கிறாங்க, RSS பயிற்சி பெற்ற ஒருத்தர் வந்து அமைச்சரா இருக்கிறார், இன்னொரு பக்கம் கவர்னரை எதிர்க்காத ஒரு முதலமைச்சரா இவர் இருக்கிறார், விஜய் அவர்கள் இருக்கிறார். அப்போ இந்த சூழலை நம்ம பார்க்குறோம். இதுக்குள்ளே நம்ம பவர் ஷேரிங்கில் போனோம்னா அதிகார ஆசைக்கு மட்டுமே விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் ஆசைப்பட்டதை போல எங்களுக்கு பவர் ஷேரிங்கில் அதிகாரம் வேணுன்றது வந்து ஒரு இண்டிவிஜுவல் எம்பவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது கிடையாது. பவர் ஷேரிங்குள்ளே நாங்கள் போகிறது மூலிமா தலித் லிபரேஷனை முன்னெடுக்க முடியுமான்னு நாங்கள் யோசிக்கிறோம். அது அந்த நம்பிக்கை எங்களுக்கு டிவிக்கு இன்னும் ஏற்படுத்தலை. அது ஏற்படுத்தும் போது தலைவர் அதை முடிவு செய்வார். ஏற்படுத்தாத வரைக்கும் நம்ம அதில் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்றது நம்மளை சிறுமப்படுத்திக்கிறதா இருக்கும். அதனால தான் நாங்கள் அதிகாரத்துக்குள்ளே போகாமல் இருக்கோம். இப்போ நீங்கள் விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் IOML இவங்களாம் கொடுத்த ஆதரவு தான் அவருக்கு முதல்ல பெரும்பான்மை கிடைச்சது. ஆனால் இப்போ சட்டமன்றத்தில் போய் அதிமுக கொடுத்துருக்காங்க. அது அவங்க வந்து அப்படி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுறாங்க அதிமுக MLAக்கள்னா அது பிரச்சனை இல்லையா? அதாவது ரொம்ப சிம்பிள். இதில் என்னன்னா, நாங்கள் வந்து டிவிகேக்கு ஆதரவு கொடுத்ததுக்கான மிக முக்கியமான நோக்கம் என்னன்னா, பெரும்பான்மையான மக்கள் பிஜேபியை நிராகரிச்சிருக்கிறாங்க. இப்போ டிவிகே கிட்ட இருக்கிற 108 சீட்டு, திமுக கூட்டணியில் இருக்கிற 73 சீட்டு, அப்போ இதுதான் பெரும்பான்மை. இது ரெண்டுத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 181 சீட்டு கிட்ட வரும். இதுதான் பெரும்பான்மை. இப்போ 181 இடத்துல பாஜகவை வந்து மக்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரிஜெக்ட் பண்ண பாஜக எப்படி அதிகாரத்துக்கு வர துடிக்குதுன்னா, பிரசிடென்ட் ரூல் மூலிமா அதிகாரத்துக்கு வர துடிக்குது. அப்போ இது நடந்துடக்கூடாதுன்ற இந்த புரிதல் இருந்தால் நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். குதிரை பேரம் நடந்ததா இல்லையா அப்படின்றதெல்லாம் நீங்கள் நடந்த நிகழ்வுகளோட கனெக்ட் பண்ணி பாருங்க. சிம்பிள். குதிரை பேரம் நடக்கிறதுனா என்ன? என்னுடைய பெனிஃபிட்டுக்காக ஒரு அரசியல் கட்சியுடைய அந்த கட்சியுடைய தலைவருடைய ஒப்புதல் இல்லாமல் அந்த ஆளை வந்து விலைக்கு வாங்குறது, அதுதானே. இப்போ காமராஜர் வந்து டிடிவி தினகரனுடைய கட்சியுடைய உறுப்பினர்.
அவரை நீங்க ஆதரவு ப்ரொசீஜரா எப்படி வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி கம்யூனிஸ்ட் கிட்ட கேட்டு நீங்க பெற்றீங்களோ அது போல போயிட்டு நீங்க டிடி தினகரனை பார்த்து அந்த எம்எல்ஏவோட ஆதரவு நீங்க பெற்றிருந்தீங்கன்னா இதுக்கு பேச்சே இல்லை. அது வேற விஷயம். நீங்க என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியே வாங்க, நாங்க வந்து அரசியல் எதிரின்னு சொன்ன திமுக கூட்டணியிலிருந்து நாங்க வந்து சிலரை நாங்க எடுத்துக்கிட்டோம், நீங்க அது போல நீங்க என்ன பண்ணுங்க, எங்களுடைய கொள்கை எதிரியா இருக்கக்கூடிய பாஜக கூட்டணியிலிருந்து பிரதானமா அவங்க தான் எங்களுக்கு எதிரி, நீங்க அதுல இருந்து வெளியில வாங்க அப்படின்னு ஒரு அப்ரோச் மேற்கொண்டு இருந்தாருன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா அப்படி மேற்கொள்ளல. ரெண்டாவது, சிவி சண்முகத்துக்கு யார் தலைவர்? வேலுமணிக்கு யார் தலைவர்? எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சு ஒரு ஆதரவு கேட்டு அவங்க கொடுத்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை கிடையாது. அவரை சந்திக்காமலே நேரடியா சிவி சண்முகம். அப்போ நீங்க சபார்டினேட்ஸை போய் சந்திக்கிறீங்க, கட்சியுடைய தலைமையை போய் சந்திக்கல. அப்ப இந்த டவுட் எல்லாருக்கும் வருமா இல்லையா? ரெண்டாவது, விஜய் சொன்னது மிக முக்கியமானது, நான் ஒரு தூய சக்தி ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுப்பேன்னு தான் சொன்னாரு. சிவி சண்முக விஜயபாஸ்கர் மேல என்ன வழக்கு இருக்கு? குட்கா கேஸ் இருக்கு. குட்கா தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட ஒரு போதை பொருள். ஆனா அவர் அமைச்சரா இருக்கும் பொழுது குட்கா தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்லையுமே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வந்து சிபிஐ வழக்கு பதிவு செய்யறாங்க. அதில் வந்து ஒரு குட்கா உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தொழிலதிபருடைய டைரியில விஜயபாஸ்கருடைய பேரும் இடம்பெறுது. அப்போ அவர் கிட்ட இருந்து வந்து குட்கா உற்பத்தி பண்ணக்கூடிய உற்பத்தியாளர் கிட்ட இருந்து இவர் வந்து ஒரு 40 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கினாருன்னு ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க. முன்னாள் டிஜிபி ரமணா, முன்னாள் அமைச்சர் ரமணா, இவங்கலாம் இன்னும் அந்த கேஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் மேல ஒரு வழக்கு இருக்கு. எஸ்பி வேலுமணி மேல அவர் நகராட்சித்துறை அமைச்சரா இருந்தார். சென்னை மதுரை வந்து மாநகராட்சிகள்ல டெண்டர் முறைகேடு வழக்கு அவர் மேல இருக்கு. இப்போ அதுல ஒரு பெரிய ஒரு ஊழல் பண்ணாருன்னு சொல்லிட்டு அவர் மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு, கிட்டத்தட்ட 98 கோடி ஊழல் குற்றச்சாட்டு அவர் மேல இருக்கு. ரெண்டாவது, எம்ஆர் விஜயபாஸ்கர் இல்ல வேலுமணி மேலேயே வந்து சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு. அவர் மேல ஒரு 50 கோடி ரூபாய்க்கு சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு. எல்லார் மேலேயும் காமராஜர் மேல ஒரு வழக்கு இருக்கு. எல்லார் மேலேயும் வழக்கு இருக்கு. அப்போ இவங்க எல்லாருமே மேல வந்து கேஸ் பெண்டிங் இருக்கு. இவங்க எல்லாம் ஊழல் குற்றச்சாட்டுக்கு உட்பட்டவங்க. அதுக்கான பிரைம் எஃபெக்ட் இருக்கு. அவங்க கிட்ட இருந்து நான் வந்து ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்றது இவர் எப்படி தூய சக்தியா இருக்க முடியும்? அப்போ மக்களுக்கு வந்து இவர் மேல இருந்த அந்த 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 ரெஸ்பெக்ட், அந்த பிம்பமே முதல்ல இதுலயே உடையதா இல்லையா? நீங்க விசிகல இருந்து ஒருத்தர் கூப்பிடுறீங்கன்னா இப்போ வன்னியர் சன்ன மேல எந்த ஊழல் குற்றச்சாட்டும் கிடையாது. ஜோதிமணி தோழர் மேல எந்த குற்றச்சாட்டும் கிடையாது. கம்யூனிஸ்ட் தோழர் நீ கூப்பிடுறீங்கன்னா அவங்க மேல எந்த ஊழல் குற்றச்சாட்டும் கிடையாது. ஆனா வேலுமணி மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்குல்ல, விஜயபாஸ்கர் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்குல்ல. அப்ப அவங்க எல்லாம் நீங்க கூட சேர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க எப்படி மாற்றா இருக்க முடியும்? அப்ப அதிகாரத்துக்கு வந்து ஒரே வாரத்தில் இதெல்லாம் உடஞ்சு போகுது இல்லையா? ஓகே, இல்ல நீங்க இப்படி வந்து சொல்றீங்க, தாவைக்காவோட மதிப்பீடு உங்களுது இப்படி இருக்கு, அவங்க வந்து அவங்க சொன்ன கொள்கைக்கு அவங்க பேசின பேச்சுக்கு நேர்மையா இல்லை, இப்போ ஊழல் சக்திகளோட கை கோர்த்துட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது, RSS பிஜேபி ஆட்களை உள்ள வச்சிருக்கிறாங்க, அதனால அதோட தன்மையை நீங்க விமர்சனத்துக்குள்ளாகிறீங்க. ஆனா உங்க தலைவர் திருமா அவர்கள் வந்து அவரு பத்திரிகையாளர் சந்திப்புல ஆட்சியில் பங்கு பெறதை பற்றி அவர்கிட்ட கேள்வி கேட்டபோது, நாங்கள் இன்னும் முற்றும் முழுவதுமாக ஆட்சியில் பங்கு பெற மாட்டோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரல. எங்கள் கட்சியிலே தலைமையிலே வந்து பல பேருக்கு வந்து அந்த விருப்பம் இருக்குது, அந்த கருத்தை என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. என்னால் இப்போ தீர்க்கமாக ஒரு முடிவு எடுக்க முடியல, அது வருங்காலில் அந்த முடிவு எடுப்போம்னு சொல்கிறாங்களே. இப்போ நீங்கள் தாவேக்கா மேலே வச்சிருக்க மதிப்பீடுலாம் தலைவருக்கோ இல்லை தலைமையில் இருக்கிறவங்களுக்கோ இல்லையா? தலைவருக்கு இருக்கிறதுனால தான் தலைவர் உடனடியாக அதிகாரத்துக்கு போகாமல் இருக்கிறார். இப்போது நான் சொன்ன இந்த குற்றச்சாட்டு, இந்த ஐயப்பாடுலாம் எங்களுக்கு டிவிக்கு மேலே இருக்குது. இதை போக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா டிவிக்கு இருக்கு. நாங்கள் வந்து ஒரு செக்குலர் ஃபோர்ஸ் தான், நாங்கள் ஒரு டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ் தான். திமுக போல, விடுதலை சிறுத்தைகள் கட்சி போல, கம்யூனிஸ்ட் கட்சி போல நாங்களும் வந்து தமிழ்நாட்டுடைய முற்போக்கு அரசியலை எந்த இடத்துலையுமே நாங்கள் வந்து விட்டு கொடுத்துட மாட்டோம், நாங்களும் அதை பேசக்கூடியவங்க தான் த்ரூ பர்ஃபார்மன்ஸ் மூலிமா அவங்க வந்து ப்ரூவ் பண்ணோம். வெறும் வேணா வார்த்தையில் சொல்கிறது கிடையாது. அப்போ அந்த பர்ஃபார்மன்ஸ்னா என்ன? ஆட்சி அதிகாரம் இப்போ தான் அவங்க கைக்கு கிடச்சிருக்குது. பார்ப்போம், இன்னும் ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணி பார்ப்போம், இன்னும் ஒரு 1 வருஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம். விஜயுடைய இந்த அணுகுமுறை எங்களுக்கு அவர் தேர்வானதுக்கு அப்புறமா எல்லா தலைவர்களையும் போய் சந்திச்சார். திமுக தலைவர்கள் இருந்து எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களையும் போய் சந்திச்சார். இந்த கல்ச்சர் முன்னாடி கிடையாது. அப்போ இந்த பார்வையில நாங்கள் இதை வரவேற்கிறோம். அவருடைய பெர்ஃபார்மன்ஸஸ் அடுத்தடுத்து என்ன போகுதுன்றதை லேட்டராக முடிவு பண்ணிப்போம். இப்போ ஸ்டார்டிங்லேயே இப்போவே வந்து நம்ம முன்முடிவு பண்ண வேண்டிய தேவையில்லை இல்லையா? 3 நாள் தான் ஆயிருக்கு, அதிகாரத்துக்கு வந்து இன்னும் 1 வாரம் கூட கம்ப்ளீட் ஆகல. என்ன செய்யறாருன்றதை பார்த்துட்டு தலைவர் முடிவெடுப்பார். ஒருவேளை தொடர்ந்து வந்து இவர் பிஜேபியுடைய கொள்கைகளை ஆதரிக்கக்கூடியவராக இருந்தால், பிஜேபி வந்து நாங்கள் எங்கள் தலைவர் முன்னாடி விமர்சிச்சார்ல, RSS பெற்றெடுத்த பிள்ளை தான் விஜய்னார்ல, அதை அவர் பெர்ஃபார்மன்ஸ் மூலிமா ப்ரூவ் பண்ணி காட்டினார்னா கொடுத்த ஆதரவே நாங்கள் வித்ட்ரா பண்ணிக்க போகிறோம். இல்லை, எனக்கு ஒரு சந்தேகம். இப்போது திருமாவர்கள் அவர் தான் ஏற்கனவே சொன்னாங்க, விஜயும் சீமானும் RSS பெற்றெடுத்த பிள்ளைகள்னு. அவருக்கு அந்த டிவிக்கு இப்போ நடக்கிற இந்த 3 நாள் பிரச்சனைகள், நீங்கள் பட்டியலிட்ட பிரச்சனையை, அதெல்லாம் அவருக்கு புரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. அவருக்கு அதில் தெரியான பால்வையாக இருக்குன்றது தான் நாங்களாம் நம்புறது.
கட்சிக்குள்ள அப்படி ஒரு நெருக்கடி இருக்குதோ, டிவிகே கூட சேர்ந்து அரசியல் அதிகாரத்தில் வந்து பங்கு பெறணும் அப்படின்ற ஒரு நெருக்கடி பயங்கரமாக இருக்குது. ஏன்னா எதுலேருந்து சொல்கிறோம்னா, அதாவது விஜயோட அரசு முழுமை பெறுமா பெறாதா, ஆட்சி அமைக்குமா இல்லையான்ற அந்த நெருக்கடி இருந்த டைமில் வந்து அதே சமயம் திருமாவர்கள் முதல்வராக ஆக்கிறதுக்கான ஒரு முயற்சி நடக்குதுன்ற இதுவும் வந்துட்டு இருந்தது. விசிகா வந்து அவங்க வேலைகள், உங்கள் கட்சி வேலைகள் இருந்ததுனால அவங்க முடிவை சொல்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமும் ஆச்சு. இந்த நிலையில் வந்து சில இடங்களில் வந்து திருமாவர்களை எதிர்த்து வீடியோ பேசுறது, தலித் சமூக மக்களே கூட அந்தமாரி காணொலிகள்லாம் பார்க்க முடிஞ்சது. அவங்க வீட்டுக்கு திருமாவர்கள் திருமணத்துக்கு வந்து நிகழ்ச்சியில் எடுத்த ஃபோட்டோவெல்லாம் தூக்கி வெளில வீசுறது, இப்படியான விஷயங்கள்லாம் தாண்டி திருமாவர்களோட அரசியல் ஆளுமையை ஓவர் ஷேடோ பண்ணுற அளவுக்கு விஜயோட அந்த பின்பம் அப்படின்றது இருக்குதோ, அது கட்சிக்குள்ளேயும் வெளிப்படுதா? இப்படி கிடையாது. இப்போது திமுக கட்சிக்குள்ளே வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை மெஜாரிட்டியான நபர்கள் வந்து விரும்பி கூட்டணிக்குள்ளே வச்சிருக்கிறாங்க. ஆனால் விசிகாவுடைய கூட்டணி விரும்பாத ஒரு ஃபேக்ஷன் டிஎம்கேலையும் இருக்குது. அது அதிமுகவுக்கு போனாலும் இருக்கும். சிலர் பாட்டாளி மக்கள் கட்சியை விரும்புவாங்க. எங்கள் கட்சியில் அதே போல் வந்து திமுக வேணால் நம்ம டிவிகேவோட போகலாம் அப்படின்னு லைக் பண்ணக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்களா, அவங்க வந்து அந்த பெரும்பான்மை ரேஷியோவில் இருக்கிறாங்களான்னு தான் நம்ம பார்க்கணும். தலித் ஓட்டு பேங்க்ன்றதே வந்து ஒரு இஷ்யூ பேஸ்டு ஓட் பேங்க். அந்த இஷ்யூக்காக விஜய் எங்கே குரல் கொடுத்துருக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆனால் வந்து இந்த எலெக்ஷனில் கணிசமாக அவங்க தலித் மக்களோட வாக்கு வங்கியும் வந்து விஜய்க்கு மாறுறது இல்லை. தலித் இதுதான் எனக்கு புரியல. தலித் மக்களோட ஓட்டு வங்கி மட்டும்தான் மாறி இருக்குதுன்ற குற்றச்சாட்டை நான் ஏற்கல. எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க யாருமே கேஸ்ட், ரிலீஜியன் அந்த மாதிரியான பற்றில் இருந்து, அந்த மாதிரியான புரிதல் இருந்தெல்லாம் ஓட்டு போடலாங்க. அவர் பேசின அரசியலே பாதி பேருக்கு புரியாது. அவர் பேசவே இல்லைன்றது அது வேற ஒரு விஷயம். வேட்பாளர் கூட தெரியாதுங்க. வேட்பாளர் நம்ம தொகுதி இருக்கிற வேட்பாளர் கூட தெரியாது. அப்போ இந்த இடத்துல விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க எல்லாருமே விஜய் முகம், அந்த விசில் சிம்பிள், விஜய் மேல இருந்த அந்த சினிமா கரிஷ்மாட்டிக் இதுதான் ஒர்க் பண்ணியிருக்கிறத தாண்டி இதுல கேஸ்ட் பேட்டர்ன்லாம் எதுவுமே கிடையாது. சாதியை பார்த்தோ, மதம் பார்த்தோ, மொழியை பார்த்தோ, ஒரு கிறிஸ்டியன் அந்த பற்றி எதுவுமே வேலை செய்யல. தலித் கம்யூனிட்டி மட்டும் ஓட்டு மட்டும் தான் விஜய்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்றதே நான் ஏற்க மாட்டேன். எல்லா இடங்களையுமே டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. நான் சொல்றது மோஸ்ட் விக்டிம் சொசைட்டின்றது யாரு? தலித் மக்கள். அப்போ அந்த மக்களுடைய பிரச்சனைக்காக விஜய் எங்கேயாவது நின்று இருக்கிறாரா, நிப்பாருன்ற நம்பிக்கையில சிலர் ஓட்டு போட்டுருக்காங்க. அது இப்போ அவருக்கு அதிகாரம் கிடைக்கலன்னா மேபி அவங்க அந்த நம்பிக்கையை இன்னும் அவங்க வந்து தக்க வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் இப்போ அவர்கிட்ட அதிகாரம் கிடைச்சிருக்கு. இப்போ விஜய் கிட்ட ஓட்டு போட்ட தலித் மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க? ஆணவ கொலை தடுப்பு சட்டத்துக்கு உடனடியாக ஒரு சட்டம் ஏற்றுவாரான்னு எதிர்பார்ப்பாங்க. சென்னை மாநகராட்சியில் வேலை செய்யக்கூடிய துப்புரவு பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வாரா எதிர்பார்ப்பாங்க. வேங்கை வயல் கேஸை சரியா வந்து டிஎம்கே இன்வெஸ்டிகேட் பண்ணல. இப்போ விஜய் தான் கண்டுபிடிக்க போறாரு யாருன்றது. இப்போ அதை சரியா செய்யறாரான்னு பார்ப்பாங்க. ஆனால் ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கில் அரசு சம்பந்தப்பட்டிருக்குதுன்றது பிரதான குற்றச்சாட்டா இருக்கு. இவருடைய அரசியல் எதிரி யாரு? திமுக. அப்போ இந்த வந்து ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாரா? இப்போ பல பிரச்சனைகள் நம்மளால பட்டியலிட முடியும். இப்போ இந்த இஷ்யூக்கெல்லாம் விஜய் சொல்யூஷனை கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாரு. அப்போ அந்த மக்கள் ஒருவேளை நான் சொல்றது தலித் மக்கள் வாக்களிச்சவங்க அவர் மேல அவர்கிட்ட எந்த செயல்பாடையும் பார்க்காம வாக்களிச்சிருக்கிறாங்கன்னா இப்போ எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அவர் அதிகாரத்தில் இருக்கிறார். இப்போ கூட வந்து அமைச்சரவையில் வந்து ஒரு முக்கிய பொறுப்பு, முக்கிய இலாக்கால், முக்கிய துறை வந்து தலித் மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணவங்களுக்கு கொடுப்பாரான்னு பார்த்தா கொடுக்கல. ராஜ்மோகனுக்கு வந்து அவர் வந்து அவருக்கு அந்த செக்டார் தான், அந்த பிரிவை தான் அவருக்கு ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க. பெரியார் திடலுக்கு போனார் விஜய் அவர்கள். ஏன் அம்பேத்கர் திடலுக்கு போகல? அம்பேத்கர் வந்து அவருடைய கொள்கை தலைவர் தானே. அம்பேத்கர் திடல் என்ன வந்து சென்னைக்கு வெளியிலவா இருக்கு? சொல்ல போனா அவருக்கு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு. அப்போ அவருக்கு வீட்டுக்கு பக்கத்துல இருந்த அம்பேத்கர் சிலைக்கு வந்து மாலை அணிவிச்சுட்டு போனாரு. நம்ம பார்த்தோம். அம்பேத்கர் திடலுக்கு போயிருக்கலாம் இல்லையா? எங்களுடைய கட்சியுடைய தலைவர் அண்ணன் வன்னியரசு அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசு அவர்கள் பதவியேற்ற அடுத்த நிமிடமே வெளியில வந்து முதல்ல வந்து அம்பேத்கர் திடலுக்கு தான் போனாரு. இதுதான் அம்பேத்கர் திடலுக்கும் போனாரு, பெரியார் திடலுக்கும் போனார். அப்போ இதுதான் புரிதல்ன்ற. அப்போ இவர் ஏன் அம்பேத்கர் திடலுக்கு போகல அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு வரும். ஏன் நினைக்கிறீங்க? அதை தான் தலித் மக்கள் புரிஞ்சுக்கணுன்றேன். இப்போ அவர் வந்து அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்பு என்ன வேணா பேசலாம். அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அம்பேத்கர் திடலுக்கு அவர் போனார்னா அது எவ்வளவு பெரிய மாற்றமா இருந்திருக்குங்க. இது வரைக்கும் எந்த முதலமைச்சரும் அம்பேத்கர் திடலுக்கு பதவியேற்றதுக்கு அப்புறமா உடனடியாக போல. பெரியார் உங்களுடைய கொள்கை தலைவர், அம்பேத்கர் உங்களுக்கு கொள்கை தலைவர் தானே, நீங்க போயிருக்கணுமா இல்லையா? இப்போ இதெல்லாம் லேட்டரா வந்து அந்த தலித் மக்கள் யாரெல்லாம் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டாங்களோ, விஜயுடைய எந்த பர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் போடல, விஜயை நம்பி போடுறாங்க. அவர் ஒரு சினிமாவில் ஒரு பெரிய ஒரு ஸ்டாரா இருக்காரு, நிஜ வாழ்க்கையிலே பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் நம்பி போட்டிருக்காங்கல்ல. இவங்க பார்ப்பாங்க விஜய் என்ன பண்றாருன்றது. அதை தான் நாங்களும் வெளியிலிருந்து பார்க்குறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் நாங்களும் எல்லாரும் போலவும் டிவிக்கேவை கண்காணிக்கிறோம். இல்லை, மற்ற கட்சிகளை விட அரசியல் வகுப்புகள், அரசியல் ரீதியான மேம்படுத்துறதுன்றது விசிகால அதிகமாக இருக்குது. அதை வெறும் ஒரு இஷ்யூக்காகன்னு மட்டும் இல்லாமல் அது ஒரு பழக்கமாகவே வந்து கட்சிக்குள்ளே வச்சிருக்கிறது விசிகா தான் எல்லாரும் பார்க்கக்கூடிய விஷயம். அப்படி இருக்க கட்சியில் விஜய்க்கு ஆதரவாக நிர்வாகிகள்
அதுக்கு ஆதரவாக அங்கே பேசுறதுன்றதெல்லாம் இப்போ ஒரு ப்ரெஸ் மீட்டில் திருமாவர்கள் அறிவிக்கும் போதே விசில் எடுத்து ஊதுறதை பார்த்தோம். வெளியில் அந்த மாரி இன்சிடென்ட் இருக்கிறது பார்க்குறோம். அவர் இதை பற்றி யோசிச்சுட்டு வெளில வரும்போதெல்லாம் ஒரு ஃப்ரெஷ் ஆதவர்ஜனா விஜய் அவர்கள்லாம் வந்து ஆஃபீஸ் வந்து பார்க்குறாங்க. அப்போ அவ்வளோ கூட்டம் கூறுது. வலுக்கட்டாயமாக அந்த விஷுவல் நாங்கள் பார்த்தோம். ஆதவர்ஜனா வந்து தலைவரை வந்து அவர் கை பிடிச்சி தூக்குங்கன்ற மாரி எல்லாரும் ஊடகங்கள்லாம் இவர் கை பிடிச்சி தூக்கிட்டாருன்றதான் போட்டாங்க. ஆனால் விஷுவல் அது இல்லை. விஷுவல் வந்து ஆதவர்ஜனா வந்து இவர் தலைவரை வந்து விஜய் கை பிடிச்சி தூக்கு 2-3 தடவை சொல்லி தான் அதை தூக்க வச்சாரு. அதுக்கு உடனே ஒரு ஆரவாரம் கிளம்புது. இந்த இம்மெச்சூரிட்டியும் இருக்குதா? ஒரு விஜயோட மோகத்தில் அடிபடுறதுன்றது இருக்குதான்னு கேட்குறேன். சினிமா அட்ராக்ஷன் வந்து எல்லாருக்கிட்டையும் அந்த தாக்கம் இருக்குங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் சொல்கிறது என்ன, விஜய்க்கு ஒரு அதிகாரம் கிடச்சிருக்கு. அவர் மேலே அட்ராக்ட் ஆகி போனவங்க அவர் உண்மையிலே நம்மளுக்கு மாற்றத்தை கொடுப்பாரா மாட்டாரா அப்படின்றத காலம் தான் அதுக்கு பதில் சொல்லும். இது வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பியர் இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லுவாங்க. விஜய் ஒரு ஆக்டரு, விஜய் வந்து இப்போ வேளச்சேரி அலுவலகத்துக்கு முதலமைச்சர் விஜய் வரும்போது வெறும் விசிகாரங்க மட்டும் அங்கே கிடையாது. சுற்றி விஜயை பார்க்க வந்தவங்க, விஜயோட ரசிகர்கள், டிவிகேயில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய வாய்ஸ் அவங்க லவுடராக கேட்கத்தானே செய்யும். தலைவர் வந்து புதுசாக ஒருத்தர் வந்திருக்கிறார், மாற்றம்னு பேசி வந்திருக்கிறார், பெரும்பான்மையான மக்களுடைய வாக்கு அவர் பெற்றிருக்கிறார், அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறார். அவ்வளோதான். நாங்கள் நினச்சிருந்தா விஜய் அவர்கிட்ட வந்து முதல்ல அந்த அம்பேத்கர் நூல் விட்டுறாலே நாங்கள் போயிருக்க முடியும். விஜய் எங்களை தான் ஆஃபர் பண்ணி கூப்பிட்டாரு. அப்போ நம்ம என்னன்னா, எங்கள் தலைவருக்கு இந்த துணை முதலமைச்சர் இதெல்லாம் உடன்பாடு கிடையாது. இப்போ நாங்கள் அவர் ஏதோ ஒன்று கொடுக்குறாரு, நம்ம போயிடுவோம், இல்லை வெற்றி பெற்றாரு இப்போவாச்சும் போயிடுவோம் அப்படின்ற எல்லாம் எங்களுக்கு கிடையாது. உண்மையிலேயே வந்து சமூக முன்னேற்றத்துக்காக விஜய் நிற்பாரா அப்படின்றது நம்ம பார்க்கணும். நான் விஜய் எப்படி பர்சனலாக பார்க்குறேன்னா, விஜய்க்கு வந்து ஒரு ஏபொலிட்டிக்கல், விஜய்க்கு எதுவும் தெரியாது. ரஜினிகாந்த் மாதிரி தான் விஜயும் அவர்களும். அவருக்கு ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு சினிமா பாப்புலாரிட்டின்னு ஒன்று இருக்குது. விஜய் ஒரு ஏபொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு லீடர், ஏபொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு சிஎம். நம்மளுடைய திராவிட சித்தாந்தத்திற்கு, நம்மளுடைய சமூக நீதி சித்தாந்தத்திற்கு நேர் எதிராக இருக்கக்கூடியவங்க கையில் கிடைச்சா அவங்களை எப்படி வேணால் பயன்படுத்தலாம். விஜய் ஏபொலிட்டிக்கலாக இருக்கிறவரை ஒரு முற்போக்கு பேசக்கூடிய, அரசியல் பேசக்கூடியவங்க கையில் விஜய் கிடைச்சாருன்னா விஜய் அவங்களுடைய பார்வையிலிருந்து பயன்படுத்துவாங்க. விஜயை பிற்போக்கு அரசியல் பேசக்கூடிய, பாஜக ஆதரவு அரசியல் பேசக்கூடியவங்க கையில் விஜய் மாட்டிக்கிட்டாருன்னா விஜய் அவங்க அப்படி பயன்படுத்துவாங்க. விஜய்க்குன்னு ஒரு ஓன் தாட் கிடையாது. இல்ல, ஆனா விஜய் சுத்தி இருக்கிறவங்களும் இப்படிதானே இருக்கிறாங்க. அதனாலதான் நாங்க அதிகாரத்துல பங்கேற்காம இருக்கிறோம். நீங்க கேட்டீங்கல்ல, விஜய் யார் கட்டுப்பாட்டுல இருக்கிறாரு, விஜயோட நெட்வொர்க்கிங் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முழுக்க பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய நெட்வொர்க்கிங்கா தான் அவர் சுத்தி இருக்கிறாங்க. இப்போ அதனால நாங்க விஜயை நம்பி பவர் ஷேரிங்குள்ள போல. விஜயே வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு, இப்போ விஜய் தான் வந்து தமிழ்த்தாழ் வாழ்த்தை புறக்கணிச்சிட்டாரு, இல்லை விஜய் தான் வந்து எல்லாமே யோசிச்சு செய்கிறாரு அப்படின்லாம் கிடையாதுங்க. இப்போ வெங்கட்ராமன் அமைச்சராக நியமிச்சது கூட இவர் கான்சியஸாக இருந்து அந்த முடிவு எடுத்திருப்பாரான்னு நான் நம்பலை. இவங்க வந்து கீர்த்தனான்றவங்க, மோடி ஆதரவாக பேசியிருக்கிறவங்க, ஹிந்தி வேணும்னு சொல்லி பேசுகிறவங்கெல்லாம் விஜய் அந்த வீடியோலாம் பார்த்துருப்பாரான்னு கூட எனக்கு தெரியாது. அப்போ விஜயை எப்படி பயன்படுத்துகிறாங்க, அதுக்கு விஜய் ஈல்ட் ஆகிறாரா, இதுதான் நம்ம பேட்டர்ன். இல்லை அவங்கள விஜய் வந்து அரசியல் அதுக்கப்புறமா கற்றுக்கிட்டு அவங்களால ஃபில்டர் பண்ணுறாரான்றதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதனால தான் நாங்கள் அது விஜய்க்குள்ளே பவர் ஷேரிங்குள்ளே போகாமல் வெளியே நின்று ஆதரவு கொடுக்குறோம். இவ்வளோ நேரம் பல்வேறு விஷயங்கள் குறித்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி.